வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம நிம்மி மாமி கதறி இருக்கிறாங்க, பயங்கரமா காண்டாகி இருக்கிறாங்க. ஊறுகா மாமின்னு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மேடையில ரொம்ப பொங்கி பொங்கி அழுதுருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய அழுகை அப்படின்னா, இன்னொரு பக்கம் பிஜேபி மேல வெடிகுண்ட தூக்கி போட்டாங்க. ஏன் நான் தலகணமா இருக்கேன் தெரியுமா? பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் நான் தலகணமா காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு காவிகளை பூரா கலகலத்து போக வச்சுட்டாங்க. ஏற்கனவே சங்கிகளுக்கு ஊருக்குள்ள நல்ல பேரு கிடையாது, சங்கிக கட்சியில சேர்ற பெண்களுக்கும் நல்ல பேரு கிடையாது. அவங்க உள்ள எப்படி இந்த பிள்ளைங்க குப்பை கொட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு அமைச்சரே, அதுவும் குறிப்பாக ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டார்னா ஒரு குண்டு, அது எம்புட்டு வெடிக்கும்ன்றது இருக்குல்ல, அதுதாங்க நேத்து நடந்திருக்கு. இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பினுடைய சார்பா சென்னையில ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்குங்க. அந்த கருத்தரங்கத்துல பெண்கள் எழுச்சி அப்படின்னு வீர உரை ஆற்றி இருக்கிறாங்க. என்னத்த பிஜேபி ஆட்சியில பொம்பளை பிள்ளைங்க பூரா ஒண்ணு இல்லாம போனதை தவிர வேற என்னத்த கண்டோம்? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடா இன்னைக்கு இந்தியாவை மாத்துனதுல பிஜேபிக்கு ரொம்ப பெரிய இடம் உண்டு. இந்த கும்பல்கள்ல இருந்துகிட்டு தேர்தலையே பார்க்காம, மக்களையே சந்திக்காம, அப்படியே ஒரு நூல்ல ஒன்றிய அமைச்சரா அதுவும் நிதியமைச்சரா ஆகுறதெல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. அடிச்சுக்க முடியாது. எழுச்சி உரை ஆத்திருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம், அதுவும் பெண்களின் எழுச்சி. இங்க பெண்களுக்கு இந்தியாவுக்குள்ள பாதுகாப்பு இல்ல, பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்திருக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பொருளாதார தன்னிறைவற்ற நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. குடிதண்ணீருக்காக பெண்கள் வாழ்நாள்ல 1/3 வட இந்தியாவுல கழிக்கிறாங்க. பெண்கள் குடும்ப வன்முறையால் மிகப்பெரிய அளவுல பிஜேபி பீரியட்ல பாதிக்கப்பட்டாங்கன்னு பிஜேபி கொடுத்த புள்ளி விவரமே இருக்கு. இந்த லட்சணத்துல அம்மா போய் எழுச்சி உரையாற்றுறாங்களாம். என்னத்த இப்படி வாயிலேயே வடை சுடுறது, வெறுங்கையிலேயே முளம் போடுறது, இந்த காவி சல்லிகளுக்கு கை வந்த கலங்க அப்படி நொட்டாங்கையில தட்டிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா பேச வராதுங்க. மனசாட்சியெல்லாம் மொத்தமா அடகு வச்ச கும்பல்கிட்ட போய் நீங்க நேர்மை, நீதி, நியாயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பெண்களுடைய எழுச்சி அப்படின்னு உரையாற்றுகிற போது கேள்வி பதில் செஷன் வருது. இந்த கேள்வி பதில் செஷன்ல தான் எங்க அம்மா கொதிச்சிட்டாங்க, பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இனி யாரும் என்ன அப்படி கேட்காதீங்க, ஊறுகா மாமின்னு சொல்றீங்களா? ஆமா சொல்லுங்க, அதுதான் ஊர் ஊரா சொல்லிட்டு இருக்காங்களே மாமி, சி அம்மா, அதுதான் ஊர் ஊரா சொல்லிட்டு இருக்காங்களே. ஊறுகா போடுறது தாழ்வும் இல்ல, மக்களுக்கு தொண்டு செய்வதும் தாழ்வு இல்ல. நீங்கெல்லாம் தொண்டு செய்யறீங்கன்னு வெளியே சொல்லாதீங்க மேடம். நீங்கெல்லாம் தொண்டு செய்யறீங்கன்னா நாங்கெல்லாம் தொண்டுல செஞ்சிட்டு இருக்கோம். அரசியல்ல எந்த நேர்மையும் இல்லாம குறுக்கு வழியில அமைச்சராகிற உங்களுக்கே இப்படி கூவ வருதுன்னா, நாங்கெல்லாம் களத்துல நின்று அம்பிட்டு கேஸ் வாங்கின ஆளுங்க எம்பிட்டு கூவ மாட்டோம். இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஊறுகா மாமின்னு சொல்லுங்கள், அது ஒன்றும் தரக்குறைவானது இல்லைன்னாங்கல்ல. சேச்சா அப்படிலாம் எடுத்துக்கப்படாது மாமி. ஊறுகா போடுறதுக்கு அறிவு வேணும். நீங்க ஊறுகா அம்பிட்டு சீக்கிரமா போட்டுற முடியாதுங்க. முதல்ல கடுகு போட்டு தாளிச்சு கருவேப்பிலை போட்டு நீங்க என்ன ஊறுகா பண்றீங்களோ அதுக்கான பேசிக் மெட்டீரியலை தூக்கி அதுக்குள்ள போட்டு, அதுல வெந்தயத்தை போட்டு கடுகை வறுத்து போட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணி எந்த அளவுல சேர்க்கணும், அதோட மிளகா பொடி எந்த அளவுக்கு சேர்க்கணும், நல்லெண்ணெயை எந்த அளவுக்கு சேர்க்கணும், உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கணும்ன்ற பயங்கரமான மெஷர்மெண்ட் இருக்கு. அதுக்கெல்லாம் அறிவு வேணும் மாமி. பட்ஜெட் போடுறதுக்கு எதுக்கு அறிவு? அதுலயும் பாஜக பட்ஜெட்டுக்கு எதுக்கு அறிவுன்னு கேக்குறேன். நடுத்தர மக்கள் எல்லாம் நடுத்தருவுல நிப்பாட்டிட்டீங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற நடுத்தர மக்கள் கொடுங்கோவத்துல இருக்காங்க இந்த காவி கும்பல் மேல. இந்த லட்சணத்துல ஊறுகா மாமி என்று சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஊறுகா போடுறவங்கள அசிங்கப்படுத்துறது இந்த பேச்சு. இனிமேல் யாரும் ஊறுகா மாமின்னு சொல்லாது. ஏன்னா ஊறுகா போட்டு விற்பனை செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்துகிற வேலை, அதனால இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. பட்ஜெட் மாமின்னு வச்சுக்கலாமே, எதுக்கு ஊறுகா மாமின்னு பெண்களை அசிங்கப்படுத்தணும்? அதுவும் உழைக்கிற பெண்களையா அசிங்கப்படுத்தணும்? பட்ஜெட் மாமின்னு கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சுட்டு போகுது, ஒத்தாள் தானே, கரெக்டா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு வருது இல்ல, அதுல அந்த அம்மாவை கொண்டு போய் தள்ளி சேர்த்துற வேண்டிதான். இது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து ஒரு போடு போட்டாங்களே, அந்த அணுகுண்ட தூக்கி யார் மேல? சங்கிக மேல, காவிகள் மேல
ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் கும்பல் மேல போட்டாங்க பாருங்க, வேற லெவல் குண்டுங்க. அது என்ன தெரியுங்களா, இந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் என்ன தலக்கணம் 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 தலக்கணம்ன்றாங்க. நம்ம தலகணமா இருக்கிறாங்களாம், என்ன சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. அரசியல்ல ஒரு பெண் பாதுகாப்பா இருக்கணும்னா, தற்காத்து கொள்ளணும்னா, பெண்கள் தன்னை தற்காத்து கொள்ளணும்னா தலைகணம் அவசியம். 1000 பேசியிருக்காங்க இந்த அம்மா. எனக்கு அதுல எல்லாம் ஒரு உண்மை அளவு கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, கேட்கிற மாதிரியே இருக்காது, கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு பேசினாங்க பாருங்க, ஒத்த வார்த்தைனாலும் அப்படி முத்து வார்த்தைங்க, அப்படி பேசிட்டாங்க. அரசியல்ல பெண்கள் தன்னை தற்காத்து கொள்ள, கரெக்டான வார்த்தைமா. அதுவும் உங்க பிஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் தற்காத்து கொள்றது கூடுதல் எஃபர்ட்ல போடணும், பயங்கரமான பாதுகாப்புல எல்லாம் இருக்கணும். இல்லன்னா அந்த பசங்க தான் இதே 24 முறை சோழி அலைகிறாங்களே தமிழ்நாட்டுலங்க. அது இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கேசவ விநாயகத்துக்கு மேல 145 பெண்கள் புகார் கொடுத்தாங்க ஒரே ஆளு மேல. அதுவும் ஒரே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள், பிஜேபி கட்சியில இருக்கிற பெண்கள். அப்ப சிடி ரவி தான் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர். அவர் கூட்டத்தை போட்டு புளிச்சன் துப்புனாரு, ஒரே லாட்ஜ்ல ஆணும் பெண்ணும் தங்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கண்டிஷன் போட்ட ஒரே கட்சியே பிஜேபி தான் இருக்கும். அப்புறம் அப்படி ஒரு வேளை தங்குனீங்கன்னா இனி கமலாலயத்துல விசாகா கமிட்டி வைக்கிற அளவுக்கு நிலைமை போயிரும். அந்த தப்பு நடந்துடக்கூடாதுங்க. அதனால இனிமேல ஆணும் பெண்ணும் தனியாருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான கேடுகட்ட சில்லறைத்தனமான பெண்ணை பாலியல் பண்டமா பாக்குற ஒரு இத்து போன செத்து போன நொந்து போன மக்கள் பயனற்ற சமூக விரோத கும்பலால் நிறைந்திருக்கிற கூடாரமாக விளங்கக்கூடிய பிஜேபி. நிறைய திட்டணும்னு ஆசை, கொஞ்சம் நாகரிகமா திட்டி விடலாமேன்னு தான். இதுல என்னன்னா, அம்மா சொன்னோடனே அடுக்கடுக்கா எனக்கு மூளையில வந்து விழுகுதுங்க. 60% பாலியல் குற்றச்சாட்டு நிறைந்த எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கொண்டிருக்கிற முதல் கட்சியே எது? இந்திய கட்சி இல்ல, பிஜேபிங்க. பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா வழக்கு வாங்கினவே இந்த பொம்பளை கேஸ்ல, பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்ச கேஸ்ல பிஜேபி காரன் தான் முதல் இடத்துல இருக்கான். அப்புறம் அங்க இருக்கிறவங்க நிதியமைச்சரா இருந்தன்னா, அக்கா தமிழிசையா இருந்தன்னா பாதுகாப்பா இருந்துதானே ஆகணும். ஏன்னா இந்த கும்பலுக்கு குற்றவாளிகளோட கட்டி பிடிச்சே பழக்குங்க. ஒரு 8 வயசு குழந்தை, காஷ்மீர் குழந்தை, கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வச்சு பாலியல் வல்லுறவு செய்து போத மருந்து கொடுத்து அந்த குழந்தைய கழுத்தை திருகி கொண்டானுங்க. ஒரு கோழி குஞ்சு திருகிற மாதிரி கொண்டானுங்க. அந்த கொலைகார கொடூரர்களுக்கு சார்பா கட்சி கொடியை தூக்கிட்டு பேரணி போனவங்க அங்க இருந்த பிஜேபி அமைச்சர்கள். இந்த கேடுகட்ட கும்பல்கிட்ட பாதுகாப்பாத்தாம இருக்கணும். இது பரவாயில்லைங்க, இங்கிட்ட அப்படியே ஹத்ராஸ் பக்கம் போங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுவானுங்களா, 18 வயசு குழந்தைய. அந்த பொண்ணை குற்றுயிரும் கொலையுருமா முதுகெலும்பு உடைச்சு நாக்க அறுத்து 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்து போட்டு 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து செத்த பொண்ணை சொந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கே காட்டாம அந்த பிள்ளைய கொண்டு வந்து தோட்டத்துல வச்சு எரிப்பானுங்களாம். அதை போட்டா புடிச்சு பத்திரிகையில போட்ட பெண்ணை ஜெயில போடுவாங்களாம் 3 வருஷத்துக்கு மேல. அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ஊரே திரண்டு பிஜேபி கொடி பிடிச்சு போய் நிக்குமா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி. இந்த கேடுகட்ட கும்பலிடம் ஜாக்கிரதையமா இருக்கணும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். உணான்னு ஒரு பகுதிங்க, உணால 16 வயசு குழந்தை அதை ரேப் பண்ணி அதை தட்டி கேட்டா அவங்க அப்பனை கொன்னு, அவங்க கூட போனா அவங்க அத்தம்மார்களை கொன்னு, கடைசியில் அந்த பிள்ளை அனாதைய ரோட்ல நிற்கும் போது உச்ச நீதிமன்றம் அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்களுக்கான நீதியை பதிவு செய்தது அந்த எம்எல்ஏ குல்தீப் சிங். அப்படிலாம் பெருசா கேஸ் வெளியே வந்த பிறகும் அந்த எம்எல்ஏ இருந்து நீக்கல, கட்சி பொறுப்புல இருந்து நீக்கல. இதுதான் இங்கன்னா பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்துல 300 பெண்கள் 3000 சிடி அவங்களோட கூட்டணி. இவனுங்க தான் இந்த கும்பல். ஏற்கனவே விஷயம் தெரிஞ்ச பிறகு கூட அதே பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு கொடுத்து கூட்டணியில வச்சுக்கிற கொடூரம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப தெளிவா பக்காவா ஸ்கெட்ச் போறதுல பிஜேபி அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதே ஊர்ல தான் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, அது வந்து இடுப்பு கிள்ற அப்பா, அந்த ஆளுக்கு பேரு அப்படி வைக்கலாம். ஏன்னா முன்னாடி நடிகை சுமலதா இருந்தாங்கல்ல, அவங்க சுயேட்சையா நின்னாங்க தேர்தல், சுயேட்சையா நின்று எம்பியா ஜெயிச்ச பிறகு அந்த தொகுதியில ஒரு நீரை திறந்து விடுற விழா, ஒரு அணையிலிருந்து நீரை திறந்து விடுறாங்க, பூவை போட்டு வரணும், அப்படிதான். அந்த விழால போய் அந்த அம்மா இடுப்புல கையை போட்டு அந்த அம்மா செருப்பு கழட்டி மூஞ்சில் அடிச்சாங்க. இந்த பீஸு உதவி கேட்டு போன 16 வயது குழந்தையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி அந்த குழந்தைய வந்து பாலியல் வல்லுறவு பண்ணி
அதை எதிர்த்து கேட்டா அவங்க அம்மாவை போன மாசத்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கொலையா பண்ணிட்டாப்ல. இதெல்லாம் ஒரு ஜென்மம்ட்டு இதுங்களோட அரசியலா பயணம் பண்ணணும்னா நிர்மலா சீதாராமன் சொல்றது 100% உண்மைங்க. கொஞ்சம் கெத்து தான் காட்டணும், கொஞ்சம் ரவுடியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், கொஞ்சம் நாங்கெல்லாம் அன்னைக்கே அப்படிலாம் காமிச்சாதான் அந்த கட்சிக்குள்ள ஒழுங்கா இருக்க முடியும் போல இருக்கு. நான் நினைக்கிறேன் அப்படி. ஆனா அம்மா பாவம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் தலகணமா திரியிறாங்களாம். அவங்க சோழி அவங்க வேலை, தலகணமா திரிஞ்சுட்டு போறாங்க. ஆனா என்ன, மோடியில இருந்து கீழே இருக்கிற தொண்டைங்க வரைக்கும் இன்னைக்கு திணறி போயிட்டாங்க. நிர்மலா சீதாராமனுக்கே தற்காப்பு தேவைப்படுதுன்னா கட்சிக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேள்வியை தூக்கி மக்கள் போடுறாங்க. பதில் சொல்ல முடியாம சங்கி கும்பல் பூரா திணறி போயிருக்கு. இருக்கத்தானே செய்யும். உண்மையை கேட்டாதான் பதில் சொல்ல வராதே. அதுக்கு பதிலா 4 கெட்ட வார்த்தை போட்டு தானே போய் பழக்கம். என்னதான் சொல்றானுங்கன்னு பார்ப்போமே.